நம்ம பீஷ்மர் மாதிரிலாம் பல இடங்களில் வச்செல்லாம் பண்ண வேண்டாம். 7 எருக்க நிலைகளை அப்படியே தலையில் வச்சுண்டு, ஆணானா அது மேலே விபூதி, பெண்களானா அது மேலே மஞ்சள் பொடியை வச்சுண்டு நீங்கள் அப்படியே நான் இப்போ சொன்னேனே அந்த ஸ்லோகத்தை போட்டுண்டு குளிச்சுட்டேன்னா போகிறோம். வேறு ஒன்றும் செய்யாது. இது பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னா, டேங்க்லேருந்து தான் நமக்கு தண்ணி வருது. ஸோ சூரியனோட ஒளியை கொண்டுண்டு தான் வருது. ஃப்ரெஷ்ஷு சூரியனோட ஒளியை கொண்டுண்டு தான் நமக்கு அந்த வருது. லாஜிக்கலி ஓகே. மின்சாரம் எப்படி உலோக கம்பி வழியே பாய்கிறதோ அப்படி சூரியனின் 7 வகை கதிர்கள் அன்று மட்டும் எருக்க நிலை வெளியே அப்படியே இழுக்கப்பட்டு விரைவில் நம்ம உடலில் பாஞ்சு உடல் உபாதையும் நோயும் நீக்குகிறது என்று தான் நம் முன்னோர்கள் இதை செஞ்சா. நம்மளும் அதையே பண்ணி அப்படியே பலன் அடையலாமே. ரொம்ப யோசிக்காதீங்க. ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது. ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ண சொல்கிறான்னா, குளித்து முடிச்சுட்டு அப்படியே சும்மா இருக்கக்கூடாது. சூரிய வழிபாட்டுக்கு மந்திரம் தெரியலன்னா பரவாயில்ல. ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகிமே சதா அப்படின்னு சொல்லி சூரியனை பார்த்து 3 தடவை சொல்லி கும்பிட்ருங்கோ. நாளைக்கு இதெல்லாம் எடுத்து பண்ணுங்கோ. என்ன பண்ண பொருள் ரத சப்தமி, சரி இப்படி கொண்டாடலாமே அப்படின்னு கொண்டாடிடுங்கோ. நம்மளோட பூமியே கர்ம பூமி தானே. இதெல்லாம் பண்ணிட்டா நல்லது தானே. பண்ணுவோமா? நாளைக்கு நான் முடிஞ்ச அளவு தானம் பண்ணுங்கோ. சரியா? கோதுமைங்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ கோதுமை உணவு இருப்பது உத்தமம். சப்பாத்தி பண்ணி சாப்பிடுங்கோ. ஸோ அவ்வளோதான். இதை விட வேறு ஒன்றும் பெரியசாக ரத சப்தமிக்கு பண்ண வேண்டாம். ஓகே, பாய்.